ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோ மூலிமா மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். இதனோட புதுசாக சண்டி மேளம்லாம் வச்சு கேரளா செட்டப்பில் பயங்கரமாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, வழக்கம் போல் ஒரு தேட்டர் கவரப் தான். எஸ், புதுசாக ரெனோவேட் ஆகி மேலூரில் நேற்று கிராண்ட் ஓப்பனிங் செரிமனி வச்சுருந்த கணேஷ் சினிமாஸோட ப்ராப்பர் கவரப் தான். எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட் டைமாக நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் 4 ஸ்க்ரீன்ஸ் ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரீன் ஆடி 1 ஆடி 2 வந்து ரெனோவேட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் கவரப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் தி கணேஷ் சினிமாஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் மீ அ ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் தி ஈவெண்ட் அண்டு கவரப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் மனோஜ்குமார் அண்டு முத்துக்குமார், அவங்க 2 பேருக்குமே. அண்ட் தென் திடீர் புது உறவாக கிடைச்ச அமீர், அந்த தம்பிக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ஐடென்டிஃபை பண்ணி வெல்கம் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதாவது என்ன சொல்லுவோம், உரிமையோடு நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்மளை ட்ரீட் பண்ணார். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் அமீர் ஃபார் த என்டையர் சப்போர்ட் ஆன் த டே ஆஃப் ஈவெண்ட் நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ வாங்க நம்ம டீட்டெயில் கவரப்புக்குள்ளே. எக்ஸ்க்ளூசிவ் கவரப் ஃபார் கணேஷ் சினிமாஸ். இதான் வந்து ஃப்ரண்ட் லாபி பார்க்குறீங்க. த நியூ ரெனோவேட்டட் ஒரு கிராண்டியான ஒரு கணேஷ் சினிமாஸோட ஃப்ரண்ட் லாபி பார்க்குறீங்க. மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், மதுரையோட சென்ட்ரல் சிட்டியிலேருந்து இது கொஞ்சம் அவுட்டர் பார்ட்டில் இருக்கிற ஏரியான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேலூரில் ஒரு கிராண்டியரான ஒரு மல்டிப்ளெக்ஸ் வரப்போகுது அப்படிங்கும்போதே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான். அதுக்கே நம்ம அந்த டீமை வந்து பாராட்டணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃப்ரண்ட் லாபிலே இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ். இங்கே தான் நீங்கள் வந்து டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். போத் ஆன்லைன் அண்டு கவுண்டர் டிக்கெட்டுமே அவைலபிள். ஸோ நீங்கள் புக் மை ஷோவில் தான் இவங்க ஆன்லைன் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ இவங்க வந்து டோட்டலாக நம்ம சொன்ன மாதிரி 4 ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் 1 and 2 இப்போதைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 3 and 4 இனி தான் ஃப்யூச்சரில் ரெனோவேட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழித்து. அது போக ஒரு கிட்ஸ் பிளேயிங் ஏரியா வேறு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ இவ்வளோ பேரையும் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோட இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம உள்ள ஃப்ரண்ட் லாபிக்கு வந்திருக்கோம். அந்த கணேஷ் சினிமாஸோட லோகோவே வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக அருமையான ஒரு டிசைன். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, இந்த நியூ லோகோவுமே வந்து. அதுவும் இந்த இன்டீரியர் ஒர்க், அகெயின் ஐ எம் சேயிங் எக்ஸலண்ட் இன்டீரியர். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இன்டீரியரே வந்து எந்த அளவுக்கு அட்மையர் பண்ணி சொல்லுவேன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இன்டீரியருமே சிம்பிள் அண்டு என்ன சொல்கிறது, எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த லைட்டிங் இதெல்லாமே போட்டு ஃப்ரண்ட் லாபி, அந்த ஆர்கிடெக்டோட டிசைனிங் அண்ட் தென் அதோட வேலைப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ ஆடி 1 and 2க்கு இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையுமே இவங்க வந்து ஃபுட் கோர்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடி 1ஓட என்ட்ரன்ஸ்லேருந்து அதுக்கு வெளியே இருக்கிற ஃபுட் கோர்ட் தான் பார்க்குறீங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு. அண்ட் ஐ ஆல்சோ பெட் யூ கண்டிப்பாக தி மோஸ்ட் எக்கனாமிக் ப்ரைஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் நீங்கள் எந்த தேட்டரோடு எடுத்துக்கிட்டாலுமே சரி, மல்டிப்ளெக்ஸஸோட கம்பேரிட்டிவாக எடுத்து பார்த்தாலுமே இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், சாட்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் பாப்கார்ன், இது லைவ் கவுண்டரில் இருக்கிற பீஸா, பர்கர் எல்லாமே இட்ஸ் அ எக்கனாமிக் ப்ரைஸ். நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ப்ரைஸஸ் எக்கனாமியாக இருந்ததா இல்லையான்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி 1ஓட ஃபுட் கோர்ட் அண்டு அந்த லாபி ஸ்பேஸ் பார்த்தோம். இது ஆடி 2க்கு வெளியே இருக்கிற லாபி ஸ்பேஸ் பார்க்குறீங்க. அந்த இது ஒரு அருமையான ஒரு இதுங்க. இதை நான் எல்லா தேட்டர்ஸ் ஓனர் மேனேஜ்மெண்ட்டோ பார்க்கும்போது சொல்கிறது தான், ஒய் கான்ட் யூ புட் ஏ வெயிட்டிங் ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன சோஃபா கொடுத்தா நல்லாயிருக்குன்னு இவங்க வந்து அதை ப்ராப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடி 2க்கு வெளியில் இருக்கிற ஃபுட் கவுண்டர் அண்டு வெயிட்டிங் லாபி அதை தான் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கிற ஐட்டம்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டர் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ், சிக்கன் நகட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ எம் சேயிங் த மோஸ்ட் எக்கனாமிக்
ப்ரைஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் நான் பார்த்ததுலேன்னு சொல்லுவேன் இன் மல்டிப்ளெக்ஸஸ். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லாபியில் வந்து இந்த எக்ஸலண்ட்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்க்குறீங்க ஃபேமிலிஸ் வந்தவங்களாம் வந்து எந்த அளவுக்கு அந்த இன்டீரியரை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது போக இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பியூரிஃபைடு வாட்டராகவே நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நீட்டாக இது பண்ணிட்டு சும்மா ஏதோ ஒரு கேனை வச்சோன்ற மாதிரி இல்லாமல், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைப்பாடுகளையுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி 1 and 2 ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற சைடு லாபி இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம தெரிகிற அந்த டோர் வந்து ஆடி 2ஓட லாபி, அண்ட் லெஃப்ட் சைடில் ஆடி 1. இது ரெண்டுலேயுமே வந்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கனெக்ட் பண்ண மாதிரி தான் ஜென்ஸ் டாய்லெட் அண்டு லேடிஸ் டாய்லெட்டுமே வந்து சிட்டுவேட் ஆகிருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக அந்த எல்இடி டிவியோட போட்டு மூவியோட டைமிங் அண்டு அப்கமிங் மூவிஸோட இதெல்லாம் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் பார்த்த அந்த டோர் வந்து ஆடி 2, இந்த சைடு இருந்தது வந்து ஆடி 1. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு எல்இடி டிவி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் அண்ட் ரன்னிங் மூவிஸ் இது எப்போவுமே மிச்சம் மல்டிப்ளெக்ஸஸில் இருந்த மாதிரி தான் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லைட்டிங் அண்ட் எலிகண்ட்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் தான். நேற்றே வந்து நிறையா பேர் என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டது இன்டீரியர் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கதா சொன்னாங்க அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு வாட்ச். இங்கே வந்ததுக்கப்புறம் ரியலி நான் வந்து அவ்வளோ அட்மையர் ஆகிட்டேன் இவங்களோட இன்டீரியர் ஒர்க்கை பார்த்து. அண்ட் தென் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பாருங்கள், இப்போது ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ரூமுங்க இது உண்மையிலே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து மல்டிப்ளெக்ஸஸில் எதிர்பார்க்கிறது ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ் வித் ஒரு ஹைஜீனான ரெஸ்ட் ரூம். இது வந்து ப்ராப்பர் ஹைஜீனான ரெஸ்ட் ரூம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறையா தியேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பண்ணுறாங்களானே டவுட். ஸோ ஆட்டோ ஃப்ளஷ் வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது நான் எப்போவுமே வந்து என்னோடய கருத்தாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃப்ளஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 ஆடியை கவர் பண்ணுற அளவுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கன்வீனியண்ட்டாகவே தான் இருக்குது இப்போதைக்கு. அதுவும் க்ளீன் அண்ட் ஹைஜீன். இனி இதை க்ளீன் அண்ட் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு, அப்பார்ட் ஃப்ரம் தி தியேட்டர் சைட். ஸோ இப்போ நம்ம ஆடி 1ஓட கவரப் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் அ எக்ஸைட்டிங் அப்டேட் ஃபார் த மதுரை சினி ஃபேன்ஸ். எஸ், இந்த ஆடி 1 தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையோட ஃபஸ்ட்டு பிஎல்எஃப் ஸ்க்ரீனுன்னே சொல்லணும். பிஎல்எஃப் ஸ்க்ரீன்னா எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ நான் எபிக் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மட் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஜைஜாண்டிக் ஸ்க்ரீனுன்னே சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மெகாஸ்டார், அப்புறம் எம்கேஜி பேலஸ் திருவண்ணாமலை, அப்புறம் அம்பத்தூர் முருகன் சினிமாஸ்லாம் இந்த ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஃபஸ்ட்டு டைமாக லான்ச் பண்ணியிருக்க தேட்டர்னா அது நம்ம மேலூர் கணேஷ் சினிமாஸுக்கு தான் வந்து இந்த பெருமையை சேரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட இப்போ வாங்க இந்த ஸ்க்ரீன் 1ஓட கவரப் போகலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இது எலிகண்ட்டான ரெட் தீம் உள்ள ஒரு ஸ்க்ரீன் 1. அப்படியே உங்களோட செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை தீம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டே வந்து அவங்க அவ்வளோ பார்த்து இந்த ஆர்கிடெக்ட் ஒர்க் வந்து டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்க்குறீங்க அந்த ரெட் கர்டன், அதுக்கப்புறம் இந்த தீப்பந்தம், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையான சீட்டிங் கெப்பாசிட்டியோடே இருக்குது. ஃபுட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பாருங்கள் தெரியும். ஐ ரியலி அட்மைர்ட் அபவுட் தி ஸ்க்ரீன் 1. ஏன்னா இங்கே இருந்த எல்லாமே டாப் நாச் சீட்டிங் கெப்பாசிட்டி. அண்ட் தென் நம்ம எப்போவுமே எல்லாருமே எதிர்பார்க்குற ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து டால்பி அட்மாஸ் எனேபிள்டு 1 வித் 4K RGB லேசர் கியூப் தான் வந்து இங்கே சர்வீஸ் ப்ரொவைடர். இங்கே வந்து டால்பி அட்மாஸுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா QSC பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான். டோட்டலாக 24 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் 20 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸுமே வந்து இங்கே இருக்குது. இந்த பிஎல்எஃப் ஸ்க்ரீனோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 47x25 ஒரு பெரிய சூப்பர் மேக்ஸ் ஸ்க்ரீன் தான் உண்மையிலே. மறுபடியும் சொல்லிடுறோம், இந்த பர்டிகுலர் பிஎல்எஃப் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சேமஸ் எபிக் மாதிரி ஃப்ளாட் ரேஷியோ மூவிஸ் தான் ஃபுல்லாக ப்ளே ஆகும். மிச்சப்படி எல்லா படங்களுமே ஸ்கோப்பில் ஃபார்மேட்டாக தான் ப்ளே ஆகும். புரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க நம்ம சேனல்லையே ரேடியன் சினிமாஸோட எபிக் ஸ்க்ரீன் ஐமேக்ஸ் பற்றின டீட்டெயில்டு கவரப் பண்ண கொடுத்துருக்கோம். அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் வந்து
இது என்னடா ஸ்கோப் ஃபார்மேட்டில் ப்ளே ஆகுதுன்னு தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அது போக இங்கே இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம் இப்போது. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி அவங்க வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கோடு தான் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், இட்ஸ் பெஸ்ட் காம்படிட்டிவ் ப்ரைஸிங் தான். 190 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் தி ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஒரு எலைட் லான்ச் சோஃபாக்கு. அண்ட் தென் இருக்கிற பேக் ரோஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து 190 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரோ மட்டும் 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இவங்க வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. 150 தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற மூவிஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ஈவன் ஃபார் தி லான்ச்சர் சோஃபா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரீனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்கள். டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிடுறேன். டோட்டலாக இங்கே ஒரே நேரத்தில் 403 பேர் படம் பார்க்கலாம். ஸோ இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம படுத்துகிட்டே பார்க்குற அந்த லான்ச்சர் சோஃபா சீட்ஸ் ஒரு 16 அண்ட் பேக் ரோவில் இருக்கிற நான் மூவபிள் அட்ஜஸ்டபிள் லான்ச்சர் சோஃபா ஒரு 14. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃப்ளெக்சிபிளான சீட் தான், விச் இஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற இதில் தான் இருக்குது. அது போக ஃபுட் ஸ்பேஸுமே ரொம்ப அருமையாக இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் எங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் போய் படம் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் போங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்டபிள் தான், ஸ்ட்ரெச் பண்ணியே நல்லா சேரை அட்ஜஸ்ட் பண்ணியே உட்காரலாம். இந்த தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அவ்வளோ டாப் நாச்சுன்னு ஒரு டால்பி அட்மாஸ் வித் RGB லேசர் ப்ரொஜெக்ஷனோடு இருக்குது. நான் இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு டெமோ வீடியோ ப்ளஸ் டெமோ இமேஜஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். படம் பார்த்தவங்களும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அது வந்து எங்களுக்கும் சரி தியேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஆடி 2 இப்போ புதுசாக இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்கிங் ஸ்பேஸாக இருந்திருக்கு. அதில் தான் இப்போ இந்த ஆடி 2 வந்து புதுசாக வந்து பில்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு மீடியமான சின்ன ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இங்கே இந்த ஸ்க்ரீன் வாஸ் எனேபிள்டு வித் 2K லேசர் ப்ரொஜெக்ஷன் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டால்பி 7.1. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் வந்து QSC ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிகண்ட்டான ஒரு க்ரீன் ஷேடோடு தான் கொடுத்துருக்காங்க. வித் இங்கேயுமே லான்ச்சர் சோஃபா கப்புள் லான்ச் இங்கே இருக்குதுங்கிறது ஒரு ஸ்பெஷல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 10 கப்புள் லான்ச் சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து டோட்டலாக 20 பேர் பார்த்து உட்காந்து பார்க்கலாம். அது போக எலைட் லான்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமா சேர்த்து ஒரு 10 பேர் டோட்டலாக 20 பேர் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குது. இந்த ஸ்க்ரீனோட ஸ்பெஷல் அம்சம்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு கப்புள்ஸாக வரீங்க இல்லை ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த எலைட் சோஃபா அந்த எலைட் லான்ச் சோஃபாலேயோ இல்லை இந்த கப்பல் லான்ச் சோஃபாவில் பார்க்குறப்ப இந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே மறுபடியும் ஒரு பெஸ்ட்டு குஷனோடு தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அட்ஜஸ்டபிள் ஒன். இங்கேயுமே வந்து அவங்க டிக்கெட்ஸை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்ஜெட் கிளாஸ் வந்து 60 rupeesல 20 சீட்ஸ் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே 190. அண்ட் கப்புள் லான்ச் சோஃபா கூட அவங்க சேம் 190 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எலைட் லான்ச்சுமேங்கிறது ஒரு ஸ்பெஷல். இப்போயும் இங்கேயும் காம்படிட்டிவாக அவங்க சொன்ன மாதிரியே ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 150 தாங்க. இப்போ நீங்கள் வேணால் நாளைக்கு போகிற படங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். ரியலி எ கிரேட் மூவ் பை கணேஷ் சினிமாஸ். அவ்வளோ அஃபோர்டபுளான ஸ்நாக்ஸ் ப்ரைஸும் சரி டிக்கெட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஹைஃபையான ஒரு மல்டிப்ளெக்ஸை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து கணேஷ் சினிமாஸ்ட்டை நீங்கள் கொஷின் கேட்ட எல்லாருக்குமே இதுதான் வந்து பதிலாக கணேஷ் சினிமாஸ் வந்து அவங்களோட சைட்லே காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் கணேஷ் சினிமாஸ். இப்போ ஸ்க்ரீன் 2ஓட சாம்பிள் பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். 2K லேசர் ப்ரொஜெக்ஷன், பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதோட இங்கே எனக்கு சவுண்ட் சிஸ்டம் ரொம்பவே பிடிச்சிருது. டால்பி 7.1 சீன்ஸ் வந்து என்னென்னா ஆடிட்டோரியம், சின்ன ஆடிட்டோரியம் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த சவுண்டு வந்து உண்மையிலே டாப் நாச், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக நமக்கு இருந்தது அப்படின்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 236 பேர் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஸ்க்ரீன் 2வில்.
இப்போ இந்த ஸ்க்ரீன் 2ஓட சாம்பிள் இமேஜஸ் பார்க்குறீங்க. இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி QSE பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, டால்பி 7.1. டோட்டலாக 20 ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரீன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2K லேசர் ப்ரொஜெக்ஷன் தான். பட் ஸ்டில் ஒரு எலிகண்ட்டான ஒரு நல்ல ஒரு பிக்சர் கிளாரிட்டியோடு தான் இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சவுண்ட் ப்ரொஜெக்ஷன் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆடி 2ல். இதுதான் இந்த PLF ஸ்க்ரீனோட இமேஜ் குவாலிட்டி பாருங்கள். லேசர் ப்ரொஜெக்ஷன் 4K அவ்வளோ பக்காவாக இருந்ததுங்க. நம்ம கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து PLF ஸ்க்ரீன் வித் ஸ்கோப் ஃபார்மேட்டில் தான் ப்ளே ஆச்சு நேற்று. அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் அந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் மூவிஸ் லைக் ஜெயிலர் அல்லது இப்போ ரிலீஸ் ஆகிருக்க கராத்தே கிட், திருச்சிற்றம்பலம், இந்த படங்கள்லாம் வந்து பீஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா PLF ஃபார்மேட் மூவிஸ். அதுவுமே இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கணேஷ் சினிமாஸ் இஸ் நவ் நம்மளோடது, அவங்களோடதை தாண்டி. அப்படிங்கும்போது நம்ம போய் இந்த படங்களை இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுறது இது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தேட்டரை அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்மளும் படம் பார்க்க போகிற ஆடியன்ஸில் நமக்கும் தயாய கடமை இருக்குது, அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு கணேஷ் சினிமாஸ். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குது. எங்களோட ஆடியன்ஸான எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அண்ட் உங்களோட சப்போர்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப இது முக்கியம். வித் மோர் அப்டேட்டட் ரெனோவேஷனில் நீங்கள் வரணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டு கணேஷ் சினிமாஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃபஸ்ட்டு டீட்டெயில் கவரப்பாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Chandru Silver Screen.